நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரமோடு நமது செய்தியாளர் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. ஒரு 133 தேர்தல் அறிக்கைகளை அதிமுக வெளியிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது வெளியிட்டிருக்கிறார். மொத்தமாக 133 அந்த இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலாவதாக ஆளுநர் பதவி நியமன முறை கருத்து கேட்க வேண்டும் எனவும், மாநிலங்களை பொறுத்தவரையில் ஆளுநர் பதவி என்பது ஒரு அலங்கார பதவிதான் என்றாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்பதவி பெற்றிருக்கிறவரை அதிமுகவை பொறுத்தவரையில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை போல மத்திய அரசு ஆளுநரை மாநிலங்களுக்கு நியமனம் செய்யும் போது சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசித்து முதலமைச்சரின் ஒப்புதலோடு நியமனம் செய்யப்பட வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தப்படும் எனவும், அதற்கான நடைமுறைப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் அதிமுக மேற்கொள்ளும் என்றும், இது தொடர்பாக மத்திய அரசிடமும் வலியுறுத்தப்படும் எனவும் முதலாவதாக அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துதல், நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தை சென்னையில் நடத்த வலியுறுத்துதல், குற்ற வழக்குகளில் சட்டங்களின் பெயர் மாற்றத்தை கைவிட வலியுறுத்துதல், வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும். குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருந்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக தாய்மொழியாம் தமிழ் இருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் என அதிமுக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 133 அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலை நாட்களை 150 நாட்களாக அதிகரிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துதல், மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்துதல், தேசிய நூலாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துதல் உள்ளிட்டவை தொடர்பாகவும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும், குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் உட்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் பணியாளர்களுக்கு தினக்கூலியாக ரூபாய் 450 வழங்க வேண்டும் எனவும், அதே போன்று நீட் தேர்விற்கு மாறாக மாற்றுத் தேர்வு முறையை கொண்டுவர மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்குவதற்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்தப்படும் என்றும், தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய அரசே நிதி தந்து சிறப்பு விபத்து சிகிச்சை மருத்துவமனைகள் அமைக்கப்படும் எனவும், திருச்சியில் தேசிய ராணுவ கல்லூரி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்தில் அந்த இடஒதுக்கீடை அமல்படுத்த வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஏஏவில் திருத்தம் கோரக்கூடிய அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் சேர்க்க வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் தடுத்து நிறுத்தப்படும் என்றும், பெண்கள் சுமையை குறைக்கக்கூடிய வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படுவதோடு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவும் வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் எனவும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படுவதோடு பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் எனவும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 133 அந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதற்கு பின்னதாக சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களுக்கு சென்று அவர் மரியாதை செலுத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையானது இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதனை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.